உலகையே வியப்பில் ஆழ்த்திய வாவி நாகரிகத்தை கொண்ட நாடு இலங்கையாகும். என்றும் வற்றாத நீர்வளத்துக்கு உரிமை கோரும் நாடே எமது நாடு. அருகி வரும் நீர்ப்பாசன நாகரிகத்தை நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டும் நிகழ்வொன்று ரஜரட்ட விவசாயிகளின் பங்களிப்புடன் இலங்கையின் முதல் வாவியான அனுராதபுரம் பசவக்குளம் வாவிக்கு அருகே நடைபெற்றது. முதலில் தீர்த்த ஊர்வலம் ஆரம்பமானது. பசவக்குளம் வாவியிலிருந்து எடுக்கப்பட்ட நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு ஊற்றப்பட்டது. உரிய காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சிரச ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளரும் கம்மத தலைவருமான ஷெவான் டேனியல் இதன்போது கருத்து தெரிவித்தார். ஒரு தீவு நாடாக நாகரிகத்தை உருவாக்கிய நாடுகள் மிக குறைவாகவே உள்ளன. அத்தகைய ஒரு தேசமே எமது நாடாகும். மிகவும் ஆழமான கலாச்சாரத்தினூடாக இந்த நாகரிகம் உருவாக்கப்பட்டது. மிகவும் சிறப்பு வாய்ந்த விடயம் என்னவெனில், உலகில் வாவி நாகரிகம் உள்ள நாடாக அழைக்கக்கூடிய ஒரே நாடு எமது நாடாகும். நமது நாட்டின் கலாச்சாரமும் நாகரிகமும் ஒரு பெரிய இணக்கப்பாட்டினை அடிப்படையாக கொண்டவை. நாம் அனைவரும் ஏதேனும் செய்வதாயின் இணங்க வேண்டும். அதனாலேயே எந்த தலைமையும் இல்லாமல் திடீரென நாடே ஒரு இடத்தில் ஒன்று கூடி பாரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறோம். அதுவே நமது நாகரிகம். இருப்பினும் பல்வேறு தாக்கங்களால் நமது கலாச்சாரம் பலவீனம் அடைந்து வருகிறது. எனக்கு பின்னால் உள்ள இந்த வாவி வெறும் வாவி மாத்திரமல்ல, நமது ஆழமான கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. எனவே இந்த நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். உலகில் வேறு எங்கும் இதுபோன்ற நாகரிகம் இல்லை என்பதே அந்த பொறுப்பிற்கான காரணமாகும். நமது எதிர்காலத்தில் கல்வி கற்பதற்கு மாத்திரம் தொலைநோக்கு பார்வையும் அறிவும் கொண்ட மக்களை உருவாக்குவதற்கான இந்த பயணத்தில் நாம் நமது பெருமைமிக்க வாவியின் நாகரிகத்தை பற்றி நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய அந்த நாகரிகத்திற்கு நன்றி கடன் செலுத்தவே இன்று நாங்கள் இங்கு வந்தோம். කෘතඥතාවය පළ කිරීමටයි අපි අද මෙතනට පැමිණියේ. අතීත උරුමය සොයා සොයා යන ගයේ අරුමයයි මේ. අතීත උරුමය සොයා සොයා යන ගයේ අරුමයයි මේ.